ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் டைம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு குருமா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு கடலை, வரமிளகா, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இருந்தால் போதுங்க. நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகா, கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச தேங்காய் போட்டுக்கிறோம், பொட்டுக்கடலை போட்டுக்கிறோங்க. அப்புறமா பட்டையும் சோம்பும் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். போட்டுட்டு தேவையான அளவு அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறமா தக்காளியை 4ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நமக்கு நல்லா ஓரளவுக்கு பருபருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தாளித்து விட்டுக்கலாங்க. அதுக்கு நம்ம பேனில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சு ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா அந்த பச்சை மிளகா எண்ணெயிலே நல்லா வறுத்து வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா வறுத்ததும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும். கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு வந்தால் போதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றி அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். போட்டு அந்த அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றி ஓரளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் பச்சை வாசனை சீக்கிரமாக போயிடும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த தண்ணியை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போது நீங்கள் கூடவே குழம்புக்கு தேவையான அளவும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நமக்கு சுவையான குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இட்லி கூட சுட சுட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.